அண்ணா தம்பி 3 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த அண்ணா தம்பி 3 பேர் அவங்க அப்பா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறத சரித்திரம் உண்டா உலகத்து? சொல்லுங்க நீங்க, யாரா ஒருத்தர் சொல்லுங்க நீங்க. ஆனால் ஒரு வீட்டில் 3-4 அக்கா தங்க இருந்தால் கட்டாயம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். கட்டாயத்திலையும் கட்டாயமாக இருக்கும். அண்ணா தம்பிகள் ஒருவரை சரி சரி பேசுங்களேண்டா பேசுங்களேண்டா எல்லாம் மனசுல தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா? அதற்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா? சார் எவ்வளவு ஆண்கள் சார் இங்கே அரபு நாட்டுக்கு போகிற போது சில சமயம் நாங்கள் விமானத்தில் சந்திப்போம். சொல்லுவாங்க, மேடம் வேலை கிடைச்சிது மேடம், குவைட்டில் பஹ்ரைனில் வேலை கிடைச்சிது மேடம். என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? உள்ள நேர போய் சிஓவா ஏசி ரூம். அதுக்கு வழி இல்லைங்களே பாவம். கார்த்தால 4 மணிக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகணுங்க. ஏன் 4 மணிக்கே வேலைக்கு போகிறாங்கன்னா 10 மணிக்கு மேலே வேலை செய்ய முடியாதுங்க. வெயில் 55 டிகிரி. காலையில் 4 மணிலேருந்து 10 மணிக்கு வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடணும். இப்படி வேலை செய்வதற்காக ஒத்துக்கிட்டு போகிறோம். எதுக்கு போகிறோம்? அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணால் அப்பா கடன் வாங்கியிருக்காரு 10 லட்சம். இதை அடைக்கிறதுக்காக போகிறான். என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? தம்பி ஒரே ஒரு வருஷம்டா, நீ ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடுறா, நம்ம எல்லா கடனையும் அடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம்டா, ராஜா மாதிரி திரும்பி வாடா, நல்ல பொண்ணு பார்த்து, இதெல்லாம் சொல்லித்தான் அனுப்புகிறாங்க. யாராவது ஒரு வருஷத்துக்கு திரும்பி வர முடிஞ்சிருக்காங்க? ஒரு வருஷம் கழிச்சு வந்து என்னம்மா பணம்லாம் அனுப்பிச்சிட்டு கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடிடா உங்கள் அப்பா ஒரு வீடு கட்டிடலான்னு சொன்னார். உங்கள் அக்காவோட உங்கள் மாமா வந்து ரொம்ப கரைச்சல் கொடுத்தாரு. ஒரு செயின் மோதிரம்லாம் போடும்படியா. எப்படி எப்படி போகுன்னே தெரியாது. ஆனால் அவன் 10 வருஷம் ஆனாலும் அவன் திரும்பி வர மாட்டான். 10 வருஷம் அதே வெயிலில் தான் அவன் இருப்பான். ஊருக்கு வர்றதே கூட 5 வருஷத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு தாங்க வர முடியும் அவனால. இந்த வேதனையை யாரிடம் போய் சொல்லுவது என்றால் சொல்லவே மாட்டான், தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பான். எத்தனை ஆண்கள் உறவுகளால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அண்ணா தம்பி மத்தியில் மரியாதை கிடையாது. எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது. எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது. என்ன செஞ்சிட்டீங்க? என்ன செஞ்சீங்க? ஊரை செய்யாதது இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க. பக்கத்து வீட்டில் பாருங்க, இருக்கா இல்லையா? இந்த அவமானத்தால் வலிக்கிற மனசு. ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம், எல்லா ஆஃபீஸ்லேயுமா ரொம்ப சிரிச்சுக்கு சந்தோஷமாகவே இருக்காங்க. அங்கே அவமானப்படுத்துகிற ஒரு பாஸ் இருப்பாரா மாட்டாரா? சார் ஒன்றும் இல்லை சார், சில அலுவலகங்களில் சில பேருக்கு கொள்கைகள் இருக்கும். நான் சம்பளத்துக்கு மேலே 1 பைசா கூட வாங்க மாட்டேன்னு கொள்கை இருக்கும். அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? அப்போ வாங்காதவர் அவங்க எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க? வாங்குகிறவன் வாங்காதவர்கள் மத்தியிலே சிறுமைப்படுத்தப்படுகின்றான். இத்தனை மனசுல எல்லா மனசுல இருக்க மனுஷ பயலுடைய மனசு இவ்வளவுதான் சொல்றாங்க. இந்த சின்ன மனசுக்குள் கடல் அளவு பிரச்சனைகள், கடல் அளவு பிரச்சனை. எத்தனை காயங்கள், எத்தனை வலிகள், எத்தனை வேதனைகள் தாங்கிக்கிட்டு வாழுகிற வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு சமயம் இப்படியாவது வாழணுமா? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உறவுகளால் வருகின்ற பிரச்சனைகள் எத்தனை பேருக்குங்க வெளியில சொல்ல முடியாதுங்க. வெளியில சொல்ல முடியாது. எனக்கு அன்றைக்கு இருந்த பிரச்சனை, அவ அந்த ஃபைனான்ஸ் டைரக்டர் மட்டும் நான் போயிட்டு அந்த வேலையை கொடுத்துடுற மாதிரி தான். அவர் முகபாவம் பார்த்தா நமக்கு ஒரு பாசிட்டிவா தோணும் தானே. நமக்கு கொடுத்துருவாரு தானே. வீட்டுக்கு வந்த உடனே சும்மா இருக்கலாம் தானே, நான் சும்மா தானே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஏய் கிடைச்சிருச்சுப்பா, கிட்டத்தட்ட கொடுக்குறேன்ட்டாங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே அப்போ அது மட்டும் வேலை கிடைக்கல. உடனே எல்லாருக்கும் இப்போ இந்த நாய்க்கெல்லாம் கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைக்கலையா? உடனே கிடைச்சிருச்சா, சரி பார்ட்டி வச்சிடலாம். சரிப்பா லெட்ரு வந்துடட்டும், அதுக்கப்புறம் பார்ட்டி வைக்க. லெட்டர்லாம் அவங்க அனுப்ப நாள் ஆகும்ப்பா. அப்போல்லாம் லெட்ரு தானே, இமெயில் அதெல்லாம் கிடையாதுல்ல. லெட்ரு வீட்டுக்கு. போஸ்ட்மேனுக்காக 5 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணியிருக்கீங்களா வாழ்க்கையில்? நான் பண்ணியிருக்கேன். இந்த லெட்ரு வரும்னு. சரி லெட்ரு வர்றப்படி வரட்டும், முதல்ல பார்ட்டியை வச்சிடலாம். எங்கள் அம்மா வந்து 5 ரூபா கொடுக்கறதுக்கு 7 தடவை கேள்வி கேட்பான். உண்மையை சொல்லிடுறேன். 5 ரூபா கொடுக்க 7 தடவை. அவசியமாக வேணுமா? போக பஸ் டிக்கெட் எவ்வளவு? 90 பைசா. வரத்துக்கு 90 பைசா. 1 ரூபாய் 80 பைசா தானே. எதுக்கு 5 ரூபாய் கேட்குறேன்? இந்த ரேஞ்சில் தான் எங்கள் அம்மா இருப்பாங்க. இப்படிப்பட்ட அம்மாட்டேருந்து நான் 500 ரூபாய் வாங்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படிக்கணும் மனசாட்சியோடு யோசிச்சுப்பாரு. 500 ரூபாய் வாங்கி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வச்சாச்சு. எதனால? லெட்ரு வருது. 1 வாரம் ஆச்சு வரல.
2 வாரம் ஆச்சு வரல. இதுக்குனால இந்த பார்ட்டிக்கு கூப்பிடுற போது கட்டாயமாக வரேன் வராமல் 2-3 பேர் இருப்பாங்க இருக்குல்ல, அவங்கெல்லாம் தனியாக அவங்களுக்கெல்லாம் மட்டும் கொடுத்தியே எனக்கே கொடுக்கல. 2வது ரவுண்டு பார்ட்டி ரவுண்ட் 2 அவங்களுக்கெல்லாம் வேற பார்ட்டி வச்சு அதுக்கு ஒரு 100 ரூபாய் செலவு வச்சு எல்லாமே செலவழிச்சாச்சு. அப்புறம் வேலைக்கு போகுது நாங்கள் புது ட்ரெஸ் எல்லாம் எப்படிங்க முடியும்? யோசிச்சு பார்த்தீங்களா? அதை காலேஜுக்கு போகும்போது நம்ம என்ன கன்றாவே ட்ரெஸ் போட்டாலும், அதுவும் நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியராக பாதி நேரம் ஒரு வெள்ளைக்கோட்டை எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன கழுதைக்கு வெள்ளை கோட் கொடுத்தாங்கன்னு கடைசி மட்டும் யாருக்குமே தெரியாது. டாக்டர் மாதிரி நாங்களும் அதை போட்டுட்டு சுற்றுவோம். அதனால என்ன உள்ளே போகிறோன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் வேலைக்கு போனால் ட்ரெஸ் வாங்கணும்ல. எங்கள் அப்பாட்ட கேட்டு அம்மாட்ட கேட்டு புதுசாக ட்ரெஸ்ஸு, சல்வார் கம்மீஸ், புடவை, இந்த வகையால ஒரு 1000 ரூபாய் செலவு எல்லாம் பண்ணியாச்சு. லெட்ரு தான் வரணும் பாக்கி. 4 வாரம் கழிச்சு லெட்ரு வந்தது. உங்களுக்கு தகுதி இருக்கிற அளவுக்கு எங்களிடம் வேலை இல்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கும்னு மாத்திரம் யோசிப்பாரு. நான் ஒண்ணுமே சொல்லாம இருந்தா எனக்கு கவலை இல்லைங்க. நான் ஊரெல்லாம் மோளம் அடிச்சு சொல்லியிருக்கேன். பார்ட்டில வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொன்னா என்ன செய்வ சொல்லுவாங்க, என் முகத்தை பார்த்து அப்படியா ரொம்ப சாரிப்பா, நான் அந்த பக்கம் எனக்கு முதலே தெரியும் கிடைக்காதுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சு அப்படித்தானே பேசுவாங்க நம்மளை பற்றி. உறவுக்காரவங்க மாத்திரம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு தயவு செஞ்சு யோசிச்சுப்பாரு. எவ்வளோ மகிழ்ச்சி. அவங்க வீட்டில் பாயசம் வச்சிருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தீபாவளியா இருந்தால் பட்டாசே வெடிச்சு கொண்டாடி இருப்பாங்க. இப்போ நான் எப்படிங்க வெளியில் தலை காட்டுவேன்? யோசிச்சு பாருங்க நீங்கள். இப்போ அந்த வயதும் அப்படி நமக்கு அனுபவம் இல்லாத வயது. வாழ்க்கையில் இன்னும் இதை விட பெருசாலாம் பார்க்க போகிறோன்னு அப்போ நமக்கு தெரியாது தானே. இதுதான் வாழ்க்கையினுடைய ஆகப்பெரிய தோல்வி, அவமானம். அப்படின்னு எனக்கு யார் முகத்தையும் நான் பார்க்கல, யாரையும் பேசலை, எவரோடையும் நான் வந்து அந்த கம்யூனிகேஷன் இல்லை. அப்படி எனக்குள்ளேயே எங்கள் அம்மா வந்து பதறாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, இது கிடைக்கலன்னு என்ன, நிறைய இருக்குது, லைஃப் இஸ் வெரி லாங் எல்லாம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு இப்போ வாங்க முடியல. இப்போ மனசுக்குள்ளே தொடர்ந்து வருவது வந்து என்னென்னா, இந்த உலகத்தை விட்டு அப்படியே போயிடணும், காற்று மாதிரி கரைஞ்சி போயிடணும், எங்கேயாவது போயிடணும். அடுத்தது வந்து ஒரு ஃப்ரெண்டு முகத்தை பார்த்துட்டா முகத்தை எப்படி பார்ப்பது, பார்த்து பேசுவது முடியாது இல்லை, யாரையுமே பார்க்கக்கூடாது, அப்படியே போயிடணும், காற்று மாதிரி கரைஞ்சி போயிடணும். அந்த நேரத்தில் தான் The Bite of a Mango அந்த புத்தகத்தை நான் படித்தேன். அந்த புத்தகத்தை படித்த பிறகு தான் அடுத்த நாளே நான் வெளியில் வந்துட்டேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தேன், எல்லாரோடைய கை குலுக்கினேன். அவங்களுக்குலாம் என்னை பார்த்தா பயமாக இருந்தது, கொஞ்சம் ஏதோ லூஸ் ஆகிட்டல, என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கா, என்னப்பா கொடுத்துட்டாங்களா வேலை, இல்லைன்ட்டா வேலையே இல்லைன்னு, அப்புறம் ஏன் சிரிக்கிற, இதெல்லாம் இல்லைன்னா என்ன, ஒன்று இல்லைன்னா ஒன்று. இந்த தைரியம், வாழ்க்கையை சந்திக்கிற தைரியம் அந்த புத்தகத்தால் வந்தது. ஏன் அந்த புத்தகத்தால் வந்தது? இந்த புத்தகத்தை எழுதிய அந்த பெண் ஆப்பிரிக்காவிலே இருக்கிற ஒரு மிகச்சிறிய நாட்டிலே வாழ்கிறது. ஜூலு கம்யூனிட்டின்னு அங்கே ஒரு ட்ரைப். அவங்க அல்ல ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கும் சண்டை. ஆப்பிரிக்காவில் வந்து இந்த மாதிரியான இனக்குழுக்களிடையே போராட்டம் வந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா? பொதுவாகவே பெண்கள் தாக்கப்பட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்ல வேண்டாம். எந்த போராக இருந்தாலும் சரி, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான போராக இருந்தாலும் சரி, இலங்கையிலே நடந்த இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி, சிரியாவிலே நடக்கிற அந்த பிரச்சனையாக, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மிக அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான். ஏன் போர் வேண்டாம்னு சொல்றோம்? இதுக்காக தான்டா. சம்பந்தமே இல்லாத பெண்கள் அழியாம இருக்கணும்னாக்க போர் நடக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இதெல்லாம் நடந்தது ஆப்பிரிக்காவில். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அது யாரை அவர்கள் தாக்குகிறார்களோ அவர்களினுடைய கைகளினுடைய இந்த மணிக்கட்டிலேருந்து 2 கையையும் அவங்க கட் பண்ணிடுவாங்க அறிவாளால், ஒரே வெட்டு. அதுதான் ஆப்பிரிக்காவில் கொடுக்கப்படுகிற உச்சக்கட்ட தண்டனை. அதுதான் இனக்குழுக்களுக்குள் போராட்டம் நடந்தால் அவனை கொன்னுட்டா பரவாயில்லைங்க, அவன் கொஞ்ச நேரம் தவிச்சிட்டு அவன் இறந்துருவான், கொல்ல மாட்டாங்க. கையை அப்படி பிடிச்சிட்டு வாழால 2 கை, இந்த 2 கையுமே இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்னு யோசிச்சு பாருங்க. இந்த பெண் இருந்தாலே அவளை 2 கையையும் வெட்டி அப்படி தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. 1.5 நாள் அப்படியே கிடந்திருக்கா, ரத்தம் கொட்டி இருக்கு. 1.5 நாள் அங்கே கிடந்திருக்கா. அப்ப அந்த வழியா யாரோ ஒருத்தர் போயிருக்காரு, இவ கத்துறா, தண்ணின்னு கத்துறா. அந்த ஆளுக்கு நின்று இவளுக்கு உதவி செய்ய பயம். ஏன்? இவ வேறு வகுப்பை சேர்ந்தவள், இந்த வகுப்பை சேர்ந்தவளுக்கு உதவி செஞ்சா என்னையும் கொன்னுடுவாங்கன்னு பயம். அதனால் நின்னெல்லாம் தண்ணி கொடுக்கல. என்ன பண்ணா, அங்கே ஒரு மாமரம் இருந்தது, அந்த மாமரத்திலிருந்து ஒரு மாம்பழத்தை பறித்து அவளை நோக்கி அப்படியே வீசிட்டு அவள் ஓடி போயிட்டான்.
அந்த மாம்பழம் உருண்டு உருண்டு இவளுக்கு பக்கத்தில் வரலைங்க, கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருச்சுங்க. இந்த கோல்ஃப் அடிக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்களா, அது போய் கரெக்டா அந்த பள்ளத்தில் விழுநலமா பக்கத்தில் போயிடும். இவளுக்கு பக்கத்தில் வர வேண்டிய மாம்பழம் அவ்வளோ தள்ளி போய் விழுந்துருச்சு. இந்த பெண் என்ன பண்ணா தெரியுமா, 2 கை ரத்தம் கொட்டுகிற 2 மொன்னையான கைகளை வைத்துக்கொண்டு, சிறு குழந்தைகள் நீஞ்சி நீஞ்சி போகல, அந்த மாதிரி நீஞ்சி நீஞ்சி போய் அந்த மாம்பழத்தில் தன்னுடைய வாயை வைத்து கடித்து அந்த மாம்பழத்தினுடைய கனிந்த ஒரு பகுதியை சாப்பிட்டான். அதை சாப்பிட்ட உடனே அவளுக்கு தோணுச்சா, இனிமே வாழ்ந்துடலான்னு அவளுக்கு தோணுச்சு. அதற்கு பிறகு யுனைடெட் அவ படிக்க வச்சு இப்ப அந்த பெண்ணை எழுதுறாங்க. இந்த பெண்ணை எப்படி எழுத தெரியுமா, இந்த 2 கையை மாத்திரம் இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு நடுவுல பேனா வச்சுக்கிட்டு எழுது. வேகம் நம்மளோட வேகமா எழுதுது. இந்த 2 ரிஸ்டையும் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப்ல டைப் பண்றா. அப்படி செய்துதான் அந்த புத்தகத்தை அந்த பெண் எழுதியிருக்கிறாள், தி பைட் ஆஃப் அ மேங்கோ என்கின்ற புத்தகம். இதை படித்த பிறகு எனக்கு தோன்றியது, நமக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கியா? நமக்கு உரிமை இருக்கா? நம்ம வாழ்க்கையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கா? எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, நான் இன்னும் செவப்பா பிறக்கலையே, எனக்கு நான் மட்டும் இன்னும் 1 இன்ச்சு உயரமா இருந்தா என்னம்மா, இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறதா நண்பர்களே? எதுவுமே அற்றவர்கள் எழுந்து நிற்கிற போது எல்லாம் இருக்கிற நம்மால் ஏன் எழுந்து நிற்க முடியாது? எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன 90s கிட்ஸுக்கு என்ன பிரச்சனை சொன்ன, ஒருத்தர் பாவம் அவருடைய வேதனையை இந்த அவையிலே பதிய வைத்து விட்டு சென்றிருக்கிறார். எவ்வளவு நெஞ்சங்கள் புலம்பிக் கொண்டிருங்க. காதல் தோல்வி வெளியில சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது. அவன் தான் எல்லாம் நினைச்சேன், இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. அந்த பிள்ளை என்னதான் காதலிக்குதுன்னு நினைச்சேன், அந்த பிள்ளை கடைசியில வேற எவனையோ கல்யாணம் பண்ணி சொல்ல முடியாது வெளியில. நிறைய நான் பெண்களை பத்தி பேசியிருக்கேன், ஏன்னா ஆண்களை பற்றி பேசுவதற்கான ஒரு விஷயம் எனக்கு இருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, ஆண்கள் வாயை திறந்து புலம்பி தீரவே மாட்டாங்க. நாங்க ஓயாம சொல்லி சொல்லி உள்ள இருக்கிற சுமையை வெளியில ஏத்திடுவோம். உள்ள இருக்கிற சுமைய வெளியில இருக்கிறவன் தலைக்கு நாங்க ஏத்திடுவோம். என்ன மட்டும் எங்க அப்பா அம்மா இதுக்கு தான் பெத்தாங்களா? எனக்கு தான் எல்லாம் எழுதி வச்சிருக்கா? நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா இந்த வீட்டில்? யாருமே எதுவும் செய்ய மாட்டீங்களா? நான் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி, எல்லா பெண்களுக்கும் அவங்க அம்மா அவங்க சகோதரிகளோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். கணவன்மார்களை அதில் சேர்க்க மாட்டேன், நீங்கள் அதில் கிடையாது. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நடக்கும்னா, எல்லாம் அவங்க கணவர்களை திட்டுவார்கள். நியாயம் தானே? இவர் இருக்காரே, இன்னைக்கு காலையில குழம்புல கொஞ்சம் உப்பு சரியில்லைன்னு ஒரு அமக்கலம் பண்ணிருக்காரு பாருங்க. உடனே அவ அத்தா உன்னோட வீட்டுக்காரர பரவாயில்ல அமக்கலமா பண்ணாரு. இங்க ஒண்ணு இருக்கே, யாரு? அவங்களுடைய கணவரை அவ்வளவு மரியாதையாக குறிப்பிடுகிறார். இங்க ஒண்ணு இருக்கே, அது குழம்பா ரசமான்னு கூட சொல்லாத அளவு இருக்கு. அந்த அம்மா தினம் புலம்பி இருக்கு, எங்க தினம் நான் சமையல் செய்யறேன். ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொன்ன என்ன உங்களுக்கு? திடீர்னு ஒரு நாள் சாப்பிடும்போது அவருக்கு நினைவு வந்து, ஐயோ தினம் தினம் சொல்லுவாளே, நான் எதுவுமே சொல்லாம சாப்பிட்றேன்னு. உடனே சொன்னேன், இன்னைக்கு சாம்பார் சூப்பர் அப்படின்னு. அந்த அம்மா தட்டை பிடிச்சு வெளில போட்டுருச்சு. ஏன்னா அந்த அம்மா உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டில் சாம்பார் கடன் வாங்கியிருக்காங்க. அவருக்கு கிறகம் பாருங்க, அன்னைக்குன்னு தான் நினைவு வந்திருக்கு. இந்த சலம்பல் புலம்பல் எல்லாம் வந்து பெண்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எதையுமே உள்ள வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வெளில சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லுவதனால அவர்களுக்கான அழுத்தம் குறைகிறது. ஆண்களுக்கு எந்த ஒரு வீட்டுல அண்ணா தம்பி 3 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், இந்த அண்ணா தம்பி 3 பேர் அவங்க அப்பா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறத சரித்திரம் உண்டா உலகத்து? சொல்லுங்க, நீங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க நீங்க. ஆனா ஒரு வீட்டுல 3-4 அக்கா தங்க இருந்தா கட்டாயம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். கட்டாயத்திலையும் கட்டாயமா இருக்கும். அண்ணா தம்பிகள் ஒருவரை சரி சரி பேசுங்களேண்டா எல்லாம் மனசுல தான் இருக்கும். ஆனா அவர்களுக்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா? அதற்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா? சரி, எவ்வளவு ஆண்கள் சார் இங்க அரபு நாட்டுக்கு போற போது சில சமயம் நாங்க விமானத்துல சந்திப்போம். சொல்லுவாங்க, மேடம் வேலை கிடைச்சது மேடம், குவைட்ல பஹ்ரைன்ல வேலை கிடைச்சது மேடம். என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? உள்ள நேர போய் சிஓவா ஏசி ரூம். அதுக்கு வழி இல்லைங்களே பாவம். கார்த்தால 4 மணிக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகணுங்க. ஏன் 4 மணிக்கே வேலைக்கு போறாங்கன்னா 10 மணிக்கு மேலே வேலை செய்ய முடியாதுங்க. வெயில் 55 டிகிரி,
காலையில் 4 மணிலேருந்து 10 மணிக்கு வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடணும். இப்படி வேலை செய்வதற்காக ஒத்துக்கிட்டு போகிறோம். எதுக்கு போகிறோம்? அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணால் அப்பா கடன் வாங்கியிருக்காரு 10 லட்சம், இதை அடைக்கிறதுக்காக போகிறான். என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? தம்பி ஒரே ஒரு வருஷம்டா, நீ ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடுறா, நம்ம எல்லா கடனையும் அடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம்டா, ராஜா மாதிரி திரும்பி வாடா, நல்ல பொண்ணு பார்த்து, இதெல்லாம் சொல்லித்தான் அனுப்புகிறாங்க. யாராவது ஒரு வருஷத்துக்கு திரும்பி வர முடிஞ்சிருக்காங்க? ஒரு வருஷம் கழிச்சு வந்து என்னம்மா பணம்லாம் அனுப்பிச்சிட்டேனே, கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடிடா உங்கள் அப்பா ஒரு வீடு கட்டிடலான்னு சொன்னார். உங்கள் அக்காவோட உங்கள் மாமா வந்து ரொம்ப கரைச்சல் கொடுத்தாரு, ஒரு செயின் மோதிரம்லாம் போடும்படி. எப்படி எப்படி போகுன்னே தெரியாது. ஆனால் அவன் 10 வருஷம் ஆனாலும் அவன் திரும்பி வர மாட்டான். 10 வருஷம் அதே வெயிலில் தான் அவன் இருப்பான். ஊருக்கு வர்றதே கூட 5 வருஷத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு தாங்க வர முடியும் அவனால. இந்த வேதனையை யாரிடம் போய் சொல்லுவது என்றால் சொல்லவே மாட்டான், தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பான். எத்தனை ஆண்கள் உறவுகளால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அண்ணா தம்பி மத்தியில் மரியாதை கிடையாது. எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது. எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது. என்ன செஞ்சிட்டீங்க? என்ன செஞ்சீங்க? ஊரை செய்யாதது இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க. பக்கத்து வீட்டில் பாருங்க, இருக்கா இல்லையா? இந்த அவமானத்தால் வலிக்கிற மனசு. ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம், எல்லா ஆஃபீஸ்லேயுமா ரொம்ப சிரிச்சுக்கு சந்தோஷமாகவே இருக்காங்க. அங்கே அவமானப்படுத்துகிற ஒரு பாஸ் இருப்பாரா மாட்டாரா? சார் ஒன்றும் இல்லை சார், சில அலுவலகங்களில் சில பேருக்கு கொள்கைகள் இருக்கும். நான் சம்பளத்துக்கு மேலே 1 பைசா கூட வாங்க மாட்டேன்னு கொள்கை இருக்கும். அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? அப்போ வாங்காதவர் அவங்க எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க? வாங்குகிறவன் வாங்காதவர்கள் மத்தியிலே சிறுமைப்படுத்தப்படுகின்றான். இத்தனை மனசுல, எல்லா மனசுல இருக்க மனுஷ பயலுடைய மனசு இவ்வளவுதான் சொல்றாங்க. இந்த சின்ன மனசுக்குள் கடல் அளவு பிரச்சனைகள், கடல் அளவு பிரச்சனை. எத்தனை காயங்கள், எத்தனை வலிகள், எத்தனை வேதனைகள் தாங்கிக்கிட்டு வாழுகிற வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு சமயம் இப்படியாவது வாழணுமா, இதுக்கு பிறகாவது நம்ம வாழணுமான்ற எண்ணம் வராத ஒரு மனிதன் கூட உலகத்தில் இருக்கவே முடியாது. இந்த மனிதர்களை பார்த்து தான் எங்கள் மகாகவி பாரதி சொன்னான், தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எங்கள் மகாகவி சொன்னார். இது மகாகவி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. 39 வயதிலே அவர் இறந்துட்டாரு. வறுமையை கூட அவன் தாங்கிடுவான். அவனால் தாங்க முடியாது. என்னன்னா அவன் கவிதைகளுக்கான அந்த ரெக்கக்னிஷன் இருக்கு பாருங்க, அவனுடைய மறைவுக்கு பிறகுதான் அது வந்ததே தவிர வாழுங்காலத்தில் மகாகவிக்கு கிடைத்த மரியாதைகள் மிக குறைவு. அன்றைக்கு இருந்த தமிழ் புலவர்கள் பல பேர் பாரதியை கவிஞன் என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதுதான் நிதர்சனம். அன்றைக்கு இருந்த புலவர்கள், ஏன்னா இவனுடைய கவிதையில காவடி சிந்து நடையில எழுதுறான், மக்களுக்கு பாமரர்களுக்கு புரிய வேண்டும் என்றதுக்காக எளிதாக எழுதுகிறான். இதெல்லாம் கவிதையே கிடையாது என்றுதான் அன்றைக்கு பாரதியை பற்றி விமர்சனம் இருந்தது. இதை வாங்கி கொண்டு வீட்டிலே வறுமை, ரெக்கக்னிஷன் இல்லை, அவன் நினைத்தபடி தேச விடுதலைக்காக குரல் கொடுக்க முடியவில்லை. இந்த சூழலில் தான் மகாகவி பாரதி இதை சொன்னான். ஆனால் நண்பர்களை, இந்த கவிதை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நேரத்தில் உங்க கைக்கு வந்து நிற்கும். நீங்கள் இதை அந்த சோதனை வருகிற போது உங்களை பார்த்து உங்களை அவமானப்படுத்தினவர்களை, உங்களை கேவலப்படுத்தினவர்களை, இவனெல்லாம் மேலே வரவே மாட்டான், உருப்பிடவே மாட்டேன். அநேகமாக நிறைய ஸ்கூல்ஸில் வந்து சொல்லுவாங்க அதை பிள்ளைகள்கிட்ட, நீ ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ மாடு மேய்க்கத்தான். அந்த காலத்தில், இந்த காலத்தில் சொல்ல முடியாது ஆசிரியர். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீ ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ இதை செய்யத்தான் லாய்க்கு. இதிலிருந்து மீண்டு வந்தார்கள் என்று சொன்னால் மனசுல அந்த வைராகியம் வேணுங்க. நீ என்னையா என்ன சொல்லுது, நான் எந்திரிச்சு நின்று காட்டுறேன் பாருன்னு அந்த வைராகியம் இருக்கிறதே, அதைத்தான் ஒற்றை வரி கவிதையாக பாரதி சொன்னான். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொன்னான். ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நான் விழமாட்டேன், எழுந்து நிற்பேன். எழுந்து நிற்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற போதே ஒருத்தன் காலை வாரிடும், திரும்ப ஒரு தடவை விழணும். எத்தனை முறை விழுந்தாலும் தோல்வியாளன் யார் தெரியுமா? திரும்ப எழுவதற்கு முயற்சி செய்யாதவன் தான் தோற்றவனே தவிர கீழே விழுந்தவன் தோற்றவன் அல்ல.
எத்தனை முறை கீழே தள்ளப்பட்டாலும் திரும்ப திரும்ப உங்க வீட்டில் செலந்தி வந்து அந்த இது கட்டுறதை நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே அடிச்சு விடுவீங்க, கீழே விழுந்துரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்களேன், திரும்பவும் கட்டும். இப்பதான் நான் அடிச்சேன், திரும்ப அடிங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா திரும்ப கட்டியிருக்கும். யார் அந்த சிலந்தி பூச்சிக்கு சொன்னது நீ தளராத முயற்சியினால் உன்னால் வெற்றி பெற முடியும் என்று? யார் அந்த சிலந்திக்கு சொல்லி கொடுத்தது? வீட்டில் சின்ன பிள்ளை நீஞ்சறது பார்க்க எழுந்து நிற்க முயற்சி செய்ய பார்த்துருக்கீங்களா? கீழே விழுந்துரும். உடனே ஓடி போய் அப்பா அம்மா அதை தூக்குவாங்க. தூக்கி நீ உட்காருப்பா, இப்ப எதுக்குப்பா நிக்கிற, இப்பதானே 7 மாசம் ஆகுதுன்னு அந்த பக்கம் போறதுக்கு திரும்ப உடனே திரும்ப விழும். எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை அழுதாலும் அதற்குள்ளே இருக்கிற அந்த துடிப்பு இருக்கிறத எழுந்து நிக்கிற மட்டும் அந்த பிள்ளை ஓயாது. நாம அப்படித்தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். என்ன ஆச்சு நடுவுல? நமக்கு பிள்ளைகளா இருந்த போது இருக்கிற வைராகியம் வயது ஏற ஏற வளர வேண்டுமே, நமக்கு ஏன் குறைகிறது? இந்த வைராகியம் குறைகின்ற காரணத்தினால் தான் இத்தனை தற்கொலைகள் நடக்கின்றன நண்பர்கள். 10ஆம் கிளாஸ்ல 48,000 குழந்தைகள் தமிழ் பரீட்சையிலே தோல்வியுற்று இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். என்ன காரணம்? 2 வருஷம் ஸ்கூலுக்கே போல. ஸ்கூலுன்னா என்னன்னே மறந்துட்டான். இப்ப திடீர்னு போய் படிச்சு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவது என்பது அவ்வளவு கடினமாக இருக்கிறது. எத்தனை தோல்விகள்! இந்த IAS பரீட்சையில எழுதுவதற்காக சார் அதை பற்றி இன்னும் கூட மிகச் சிறப்பாக பேச முடியும். முதல் முறை அட்டம்ப்ட்லயே நான் அவ்வளவு பெரிய ரேங்க் வாங்கினேன்றவங்க மிகச்சில பேர் தான் இருக்க முடியும். திரும்ப 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 எழுதுவதனால்தான், அந்த பயிற்சியினாலும் அந்த முயற்சியினாலும் தான் அந்த வெற்றி சாத்தியமாகின்றது. இந்த வெற்றியை நோக்கி நான் போறேங்க, வைராகியம் இருக்குங்க. ஆனா நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்றாங்க. இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. உனக்கு எதுக்குப்பா இது, 2 தடவை ஃபெயில் ஆயிட்டல்ல, நமக்கு எதுக்கு? ஏதோ ஒரு வேலை கிடைக்க, அதை எடுத்துக்கு நீ போலாம் தானே. பிசினஸ்ல ஒரு தடவை தோல்வி வந்துருச்சா? தோல்வி வந்துருச்சுன்னா எதுக்குப்பா அதையே செஞ்சிட்டு இருக்க? சேஃபா வேற எதையா செய்ப்பா. நீ பெண்களுக்கு குறிப்பாக இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையா உனக்கு? ஒரு நாள் அந்த பொண்ணு லேட்டா வந்திருக்கோம், யாரோ பின்னாடி வந்திருப்பாங்க, பயந்துட்டு வந்திருக்கோம். நாளையில இருந்து நீ போகவே வேண்டாம். இல்லம்மா நான் சமாளிச்சுப்பேம்மா. என்ன சமாளிப்ப? நீ என்ன சமாளிப்ப? இன்னைக்கு ஒருத்த பின்னாடி வந்திருக்கா, நாளைக்கு 2 பேர் வந்தா நீ என்ன செய்வ? இப்படி சிறகுகள் முறிக்கப்படுகிற போது பறக்க விரும்புகிற பறவைகள், எத்தனை பறவைகள் பறக்க முடியாமல் தரையிலேயே தத்தி தத்தி நடந்து கொண்டிருக்கின்றன. வானம் இருக்கிறது, சிறகுகள் இருக்கிறது, பறக்க முடியாமல் கூண்டிலே அடைக்கப்பட்ட கிளிகளாக நம்ம எத்தனை பேர் சிக்குண்டு கிடைக்கிறோம். முக்கியமான காரணம், சுத்தி இருக்கிறவன் ஏதாவது ஒன்று சொல்லி என்னை டிஸ்கரேஜ் பண்ணான். ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு, காதுலயே போட்டுக்கூட, காதுலயே போட்டுக்கூட. ஒரே ஒரு கதை சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்து, கழுதை சொல்லிச்சு புல் நீல கலர்ல இருக்குன்னு கழுதை சொல்லிச்சு. புலி சொல்லிச்சு, ஏ உனக்கு என்ன லூசா, புல்லு பச்சை கலர்ல தானே இருக்கும். 1 மணி நேரம் சண்டை போட்டு. இந்த நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. மற்றவங்க சொல்றத காதுலயே வாங்காமலே பேசுறதுக்குன்னு சில பேர் நேர்ந்து விட்டுருப்பாங்க. நம்ம 2 சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது. 1 மணி நேரம் சண்டைக்கு பிறகு அந்த கழுதை சொல்லிச்சு, நம்ம தலைவரான சிங்கத்திடம் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லி 2 போச்சு. சிங்கம் அங்க உட்காந்துருக்கு. இங்கேருந்து போகும்போதே கழுதை கத்துது, அரசரே இந்த புலி சொல்லுகிறது புல்லு பச்சை கலர்ல இருக்குன்னு சொல்லுது, நீங்க சொல்லுங்க புல்லு ப்ளூ கலர்ல தானே இருக்கு. சிங்கம் அங்கேருந்து சொல்லிச்சு, ஆமா 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 புல்லு ப்ளூ கலர்ல தான் இருக்கு. கழுதைக்கு சந்தோஷம் தாங்கல, பயங்கரமா சிரிச்சுட்டு சொல்லிச்சு, தலைவரை இந்த புலிக்கு தண்டனை கொடுங்க, இவன் தான் சொல்லிட்டு இருக்கான் புல்லு பச்சை கலர்ல. சிங்கம் சொல்லிச்சு, 1 மாசம் புலி வாயே திறக்க கூடாது, அதுதான் தண்டனை. கழுதை சிரிச்சுக்கிட்டே போயிருச்சு. புலி சிங்கத்திட்ட போய், தலைவரே ஒரே ஒரு விண்ணப்பம், அதை மட்டும் பேசிக்கிறேன், சொல்லு புல்லு என்ன கலர்ல இருக்கு? பச்சை கலர்ல தான் இருக்கு. அதைத்தானே நானும் சொன்னேன். எதுக்காக எனக்கு 1 மாசம் தண்டனை கொடுத்தீங்க? நீங்க தண்டனை கொடுத்தது நீ புல்லு பச்சை கலர்னு சொன்னதுக்காக இல்லை. கண்ட கழுதையோடு 1 மணி நேரம் நீ ஆர்கியூ பண்ணிருக்கியே. உன்னோட நிலைமைக்கு இது தேவையா? உன்னோட நேரம் தான் 1 hour வேஸ்ட் ஆச்சுன்னா அதுவும் போதாது, நீ என் டயத்தை வேற வேஸ்ட் பண்றதுக்கு கழுதையோட கிளம்பி வந்தல்ல, தண்டனை அதுக்காக. நண்பர்களே, எனக்கு ரொம்ப பிடித்த கதை இது. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் முயூவ விளக்க உரை. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இறங்குவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருந்தினரை பேணி
அந்த யாகத்தின் பயனைப் பெறும் பேறு அற்றவர். செல்வத்தைச் சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது, இப்போது எந்தத் துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். கலைஞர் விளக்க உரை. செல்வத்தைச் சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் என. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படா தார் முயூவ விளக்க உரை. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இரங்குவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருந்தினரைப் பேணி அந்த யாகத்தின் பயனைப் பெறும் பேறு அற்றவர். செல்வத்தைச் சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது, இப்போது எந்தத் துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். கலைஞர் விளக்க உரை. செல்வத்தைச் சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் என. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படா தார் முயூவ விளக்க உரை. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இரங்குவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருந்தினரைப் பேணி அந்த யாகத்தின் பயனைப் பெறும் பேறு அற்றவர். செல்வத்தைச் சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது, இப்போது எந்தத் துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். கலைஞர் விளக்க உரை. செல்வத்தைச் சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் என. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படா தார் முயூவ விளக்க உரை. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இரங்குவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருந்தினரைப் பேணி அந்த யாகத்தின் பயனைப் பெறும் பேறு அற்றவர். செல்வத்தைச் சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது, இப்போது எந்தத் துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். கலைஞர் விளக்க உரை. செல்வத்தைச் சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் என. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படா தார் முயூவ விளக்க உரை. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இரங்குவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருந்தினரைப் பேணி அந்த யாகத்தின் பயனைப் பெறும் பேறு அற்றவர். செல்வத்தைச் சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது, இப்போது எந்தத் துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். கலைஞர் விளக்க உரை. செல்வத்தைச் சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் என. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படா தார் முயூவ விளக்க உரை. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இரங்குவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருந்தினரைப் பேணி அந்த யாகத்தின் பயனைப் பெறும் பேறு அற்றவர். செல்வத்தைச் சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது, இப்போது எந்தத் துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். கலைஞர் விளக்க உரை. செல்வத்தைச் சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் என. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படா தார் முயூவ விளக்க உரை. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இரங்குவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருந்தினரைப் பேணி அந்த யாகத்தின் பயனைப் பெறும் பேறு அற்றவர். செல்வத்தைச் சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது, இப்போது எந்தத் துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். கலைஞர் விளக்க உரை. செல்வத்தைச் சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் என. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படா தார் முயூவ விளக்க உரை. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இரங்குவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருந்தினரைப் பேணி அந்த யாகத்தின் பயனைப் பெறும் பேறு அற்றவர். செல்வத்தைச் சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது, இப்போது எந்தத் துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். கலைஞர் விளக்க உரை. செல்வத்தைச் சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் என. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படா தார் முயூவ விளக்க உரை. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இரங்குவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருந்தினரைப் பேணி அந்த யாகத்தின் பயனைப் பெறும் பேறு அற்றவர். செல்வத்தைச் சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது,
இப்போது எந்தத் துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். கலைஞர் விளக்க உரை. செல்வத்தைச் சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் என. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படா தார் முயூவ விளக்க உரை. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இரங்குவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருந்தினரைப் பேணி அந்த யாகத்தின் பயனைப் பெறும் பேறு அற்றவர். செல்வத்தைச் சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது இப்போது எந்தத் துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். கலைஞர் விளக்க உரை. செல்வத்தைச் சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் என.